பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் முயற்சி மேட்டுப்பாளையம் முதல் ஈரோடு வரை உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் எதிர்ப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் பவானி ஆறும் சிறுவாணி ஆறும் சேரும் இடத்தில் கேரள அரசு 51 அடி உயரத்தில் அணை கட்ட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள அரசின் இந்த முயற்சிக்கு மத்திய மாநில அரசுகள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பவானி ஆற்று நீரை பல வகையில் தடுத்து நிறுத்தினால் இது பெரிய ஒரு வறட்சி பகுதியாக மாறிவிடும். ஆக இந்த நிலைமையை இந்த பகுதியினுடைய விவசாயிகள் மட்டுமல்லாது கொங்கு மண்டலத்தினுடைய எல்லா தரப்பு மக்களும் அரசியல் கட்சிகளும் கடுமையாக எதிர்த்து போராடும். பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை கண்டித்து எட்டிமடை பகுதியில் மதிமுகவினர் பேருந்து மறியலில் ஈடுபட்டனர். கேரள அரசு பேருந்து முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திய 30 மதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். அணை கட்டும் திட்டத்தை கேரள அரசு கைவிடாவிட்டால் பெரிய அளவில் போராட்டங்கள் தொடரும் என போராட்டக் குழுவினர் எச்சரித்தனர்.